நான் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் அருண் அவர்களுக்கு வந்து ஆர்வக்கோளாறு அருண் அப்படின்னு சொல்லி பேர் வச்செல்லாம் வீடியோக்கள்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே மனுஷன் வந்து பேசியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தோட கேப்டன் அவர் தான், யாரும் ஒத்துக்காமலாம் போல. அந்த மனுஷன் தாங்க கேப்டன். பிக் பாஸே ஒத்துக்கலனாலும் சரி, ஆடியன்ஸ் ஆகி நம்ம வந்து ஒத்துக்கணும், அவர் தான் கேப்டன். கேப்டனுக்கு கேட்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி கேட்கணும், ஏன் கேட்கணும், எதுக்காக கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து சரியாக கேட்கல அப்படின்னா இப்படி தான் மூக்க உடைச்ச மாதிரி நிற்க வேண்டிய அவசியமாயிரும் நம்மளுடைய அருண் அவர்களுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பள்ளிக்கூட டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பள்ளிக்கூட டாஸ்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து லெக்சரராக, சில பேர் வந்து ப்ரொஃபஸராக, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்சிபலாக, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலாக, அதுக்கப்புறம் வார்டனா, பெல் அடிக்கிற பியூனா, இந்த மாதிரி வந்து கேரக்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக நமக்கும் வந்து தெரியல, ஏன்னா லைவில் வந்து வரல. பட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி தான், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு டேகெல்லாம் ஒட்டியிருக்காங்க. அது லைவில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஹாஸ்டல் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த காலேஜில் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு நல்லது பார்க்குறது, கெட்டது பார்க்குறது, அவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டாக்கா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது அவங்க தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ என்னடா பிரச்சனை அருணுக்கும் மஞ்சரிக்கும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வெரி சிம்பிளான விஷயம். பிக் பாஸ் அவர்களுடைய ரூல்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, வந்தால் டாஸ்க் பண்ணிட்டு வரணும், இல்லை அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இப்போ பிரச்சனை என்ன, மஞ்சரி அவர்கள் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போது ஜாக்லின் அவர்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, மஞ்சரி அவர்கள் அவங்க பாட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஏம்மா நீ உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் வந்து கோவப்பட்டு நியாயப்பட்டு கேட்குறதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா அந்த கோர்ட்டு தாண்டி அவங்க வரக்கூடாது, அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பட் மஞ்சரி அவர்கள் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து வந்தது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை, ஆனாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அருண் அவர்கள் கேள்வி கேட்குறாப்புல. கேள்வி கேட்ட உடனே இவங்க வந்து இல்லையே, ரூல்ஸில் அப்படி ஒன்றும் இல்லையே, எப்படி வந்து கோடு போட்டதுக்கப்புறம் பெண்கள் வந்து வரணும்னா அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்கில் வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சமைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எல்லாம் பர்மிஷன்லாம் கேட்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்க, அதுக்கு அருண் அவர்கள் வந்து நீ என்னம்மா பாசி மாதிரி வந்து பேசுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பாசியாவெல்லாம் பேசலை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, இதுக்கு பேர் தான் பாசி, இப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி சொல்ல, அதுக்கு வந்து அருண் அவர்கள் அப்போ நான் காது கொடுத்து கேட்காம என்ன மூக்க கொடுத்தா நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏமா அப்படின்னு சொல்லி வார்த்தையெல்லாம் விடுறாப்புல. ஏங்க அருண், இதெல்லாம் நியாயமா? இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பேசலாமா? ஒரு கேப்டனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாமா? ஏன்னா இந்த விஷயம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ அருண் பிரசாத் அவர்கள் பயங்கரமாக மார்க்கிங் பண்ணுற மாதிரியோ, அதுவும் மஞ்சரி அவர்களெல்லாம் மோசமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி போய் சேர்ந்துடும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பேசினார், அது வேறு விஷயம். இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருதுன்னா அதுக்கு ஒரு டிஸ்கஷன் எடுத்துக்கோங்க. ஆண்கள் சைடு கொஞ்சம் விசாரிங்க, பெண்கள் சைடு விசாரிங்க, அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வாங்க. இஷ்டத்துக்கு நீங்களாக ஒரு டெசிஷனை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஓகே. மஞ்சரி அவர்களை நீங்கள் வெளுத்து வாங்கியிருக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் வார்த்தைகளை விடாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக நின்று வார்த்தையை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க, பேசியிருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டீங்களே மிஸ்டர் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே எப்படி? உங்களுக்கு தான் இந்த வாரமே வந்து கொடுக்கப்பட்டது, கேப்டனாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்ட் கேர் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆனாலும் இப்படி பண்ணுறீங்களே அருண் பிரசாத், உங்களை போய் எங்கே தான் வந்து வைக்கிறதோ தெரியலையே. சரி, ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? மஞ்சரி அவர்கள் கேட்ட கேள்விகள் கரெக்டாக, இல்லை அருண் பிரசாத் அவர்கள் மாக்கிங் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுகிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு தவறோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.